கற்க கசடர இஸ்லாம் எபிசோட் 12. அல்லாவை படைத்தது யார்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை கற்கும் இந்த பயணத்தில் நான் உங்கள் ஹைரா. பாப்பா, இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இது நிறைய பேரோட மனசுல இருக்கும், ஆனா வெளியில சொல்ல பயப்படுவாங்க. எப்போதும் இந்த மாதிரி கேள்வி தானே கேட்டுக்கிட்டு இருக்க. கேளு கேளு. அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் படைத்தான்னு நாம சொல்றோம். இந்த பேரண்டம், மனிதர்கள், காலம்னு எல்லாமே அவனால தான் படைக்கப்பட்டது தான். ஆனா அப்போ அல்லாஹ்வ படைத்தது யாரு? இது ஒரு முக்கியமான கேள்வி தான் ஹைராம். இஸ்லாம் இந்த கேள்வியை கேட்டு பயப்படலாம் சொல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே மக்கள் இந்த மாதிரி கேள்விகளை கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஷைத்தான் உங்களில் ஒருவரிடம் வந்து இதை படைச்சது யாரு, அதை படைச்சது யாருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டே இறுதியில் உன்னோட இறைவனை படைத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இது சஹீஹுல் புகாரில 3276வது ஹதீஸ்லையும், சஹீஹ் முஸ்லீமில் 134வது ஹதீஸ்லையும் பதியப்பட்டிருக்குது. அதனால இந்த கேள்வி ஒன்றும் புதுசு கிடையாது. அப்போ இப்படி கேட்கறதுனால ஒருத்தர் கெட்ட முஸ்லிம் ஆகிட மாட்டாங்கல்ல? அப்படின்னா ஒன்றும் ஆக மாட்டாங்க. கேள்வி கேட்குறது ஒரு சிந்தனையோட ஒரு பகுதி. ஆனால் இங்கே ஒரு சின்ன தவறு நடக்கிறதுனால தான் இந்த குழப்பம் வருது. அதாவது படைக்கப்பட்ட பொருள்களோட வரிசையில் நாம் அல்லாவையும் வச்சு பார்க்குறோம். அதுதான் தவறு. வரிசையில் வச்சு பார்க்கறதுன்னா என்ன பாப்பா? அதாவது நாம் பார்க்குற எல்லா பொருளுக்கும் 3 தன்மைகள் இருக்குது. ஓகே, அது ஒரு காலத்தில் தொடங்கும், அது ஒரு காலத்தில் மாற்றமடையும், அது மற்றொன்றை சார்ந்து இருக்கும். இந்த 3 தன்மைகளும் எல்லா பொருளுக்குமே இருக்கும். உதாரணமாக ஒரு மரம் விதையிலிருந்து தொடங்குது. ஒரு ஃபோன் மின்சாரத்தை சார்ந்து இருக்குது. மனிதர்களான நாம உணவு, காற்று மற்றும் டைம், அதாவது காலத்தை சார்ந்து இருக்கிறோம். ஸோ தொடக்கமும் தேவையும் உள்ள எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு காரணம் வேணும். அது உருவாகிறதுக்கோ இல்லை அது வாழ்கிறதுக்கோ ஒரு காரணம் வேணும், அல்லது ஒரு படைச்சவன் இருக்கணும். அப்போ என்ன சொல்ல வரீங்க? இப்போ யோசிச்சு பாரு, எல்லா படைப்புக்கும் ஒரு படைச்சவன் தேவை. அந்த படைச்சவனுக்கு இன்னொரு படைச்சவன் தேவை. அவனுக்கு இன்னொருவன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தா அந்த சங்கிலி தொடருக்கு முடிவே இருக்காது. கரெக்டா? அந்த சங்கிலி தொடருக்கு முடிவே இல்லைன்னாக்கா எதுவுமே உருவாகி இருக்க முடியாது. ரைட்? ஆனால் இப்போ நாம் இங்கே இருக்கோம் இல்லையா, எல்லாமே உருவாயிருக்கு இல்லையா, அப்போது லாஜிக்கலாக இதுக்கெல்லாம் ஒரு தொடக்க புள்ளி இருக்கணும்ல. யாராலும் படைக்கப்படாத ஒரு ஆதி மூலம் இருக்கணும். கரெக்டா? அப்போ படைச்சவன் இல்லாம ஒருத்தன் இருக்க முடியுமா? கண்டிப்பாக. அதுதானே லாஜிக்கலாக நீ திங்க் பண்ணும்போது வர ஆன்சர். இப்போ அதை பற்றி தானே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒருவன் இருந்தால் தான், அப்படி ஒருவன் இருக்கிறது தான் தொடக்கத்துக்கு தொடங்க முடியும். அப்படி ஒருவன் இருந்தால் தான் இருப்பே தொடங்க முடியும். இஸ்லாம் அந்த சுயம்புவான இருப்பை தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்குது. அல்லாஹ் படைப்பினங்களுடைய ஒரு பகுதி கிடையாது. அவன் படைப்புகளுக்கெல்லாம் படைச்சவன். ஆனா நம்ம மூளை தானாவே அல்லாவுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு கேக்குதே. ஏன்னா நம்ம மூளை காலம் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ள தான் நாம் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாம் எதை பார்க்குறோமோ, எதை நாம் அனுபவிக்கிறோமோ, அதை வச்சு தான் கேள்விகளை நாம் கேட்குறோம். இப்போ நமக்கு தெரிஞ்ச எல்லாவற்றுக்கும் ஒரு முன்னாடி இருக்கும், ஒரு பின்னாடி இருக்கும். ஆனால் காலம் என்பதை அல்லாஹ் தான் படைச்சான். அவன் காலத்துக்கு அப்பாற்பட்டவன். அவன் காலத்துக்குள்ளேயே வரமாட்டான். அதனால் அல்லாஹ்வுக்கு முன்னாடி யாருன்னு சொல்லிட்டு கேட்குறது எப்படி தெரியுமா இருக்கும்? வடதுருவத்தில் போய் நின்றுக்கிட்டு இன்னும் வடக்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி. நாம் வடதுருவத்தை அடைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் வடக்கு திசைக்கு என்ன அர்த்தம்? அங்கே
அதே மாரி தான் இதுவும். இன்னொரு உதாரணம் சொல்றேன் கேளு. இப்போ நாம கிப்லாவ நோக்கி தொழுறோம். உலகம் பூரா கிப்லாவ நோக்கி தொழுறோம். கிப்லாங்கிறது எத வச்சு வந்து வருது? நம்மளுடைய கஅபா. மக்காவுல இருக்கிற அந்த கஅபா வச்சு வருதா? அந்த கஅபாவுடைய உள்ள, அதாவது அந்த கருப்பு கலர் கட்டடம் இருக்குல்ல, அதுதானே கஅபா. வெளிய உள்ள போர்ஷன் நான் சொல்லல. அந்த கஅபா உள்ள போறதுக்கான உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கயேன். அங்க போய் நின்டுகிட்டு, கஅபாவ எப்படி முன்னோக்குறதுன்னு சொல்லிட்டு கேட்டாக்கா, எவ்வளோ அர்த்தமில்லாத கேள்வியா இருக்கும்? அதே மாரி தான் இதுவும். அப்போ பிரச்சனை அல்லாஹ் கிட்ட இல்ல. நாம அவனை உருவகப்படுத்துற விதத்துல தான் இருக்கு. கரெக்ட்டா சொன்ன. அல்லாஹ் தன்ன பத்தி குர்ஆன்ல தெளிவா சொல்றான். சூரா அல் இக்லாஸ்ல, குல் ஹுவல்லாஹு அஹத். சொல்லுங்கள், அவன் அல்லாஹ். அவன் ஏகன், ஒருவனே. அல்லாஹு ஸமத். அவன் எதனிடத்திலும் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத். அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவனும் யாராலும் பெறப்படவில்லை. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. இங்க கவனியேன். அவன் யாராலும் பெறப்படவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு தொடக்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ அல்லாஹ்வுக்கு தொடக்கம் இல்லங்கிறது அவனுக்கு ஒரு படைத்தவன் தேவையில்ல. அதாவது அல்லாஹ்வுக்கு தொடக்கம் இல்லைங்கிறதுனால அவனுக்கு படைத்தவன் தேவையில்ல. ஆமா. எதற்கெல்லாம் தொடக்கம் இருக்குதோ அதற்கு படைச்சவன் தேவை. அல்லாஹ் அல் அவ்வல், தொடக்கமே இல்லாத ஆதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆல இப்படி சொல்லியிருக்காங்க. நீயே ஆதியானவன், உனக்கு முன்னால் எதுவுமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை போற்றி கேட்குற துஆல வந்து கேட்டிருக்காங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 2713வது ஹதீஸ்ல வருது. ஆனா ஏன் மக்கள் இன்னமும் இந்த கேள்வியிலே சிக்கிக்கிறாங்க? ஏன்னா மனுஷங்க தங்களோட உலக அனுபவத்தை வச்சியே அல்லாஹ்வை கற்பனை செஞ்சு பார்க்க முயற்சி பண்றாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், அவனை போன்று எதுவுமே இல்லை. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன். சூரா ஷுரால 42வது அத்தியாயம் 11வது வசனத்துல அல்லாஹ் இந்த மாதிரி சொல்றான், அல்லாஹ்வை போன்று எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இப்ப நாம சிந்திக்கிறோம்ல, அல்லாஹ் இப்படி இருப்பானோ, அல்லாஹ் அப்படி இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. உன்னோட கற்பனையிலேயே அல்லாஹ் வரமாட்டான். அப்புறம் எப்படி வந்து நீ வந்து அல்லாஹ் இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உன்னால கொண்டு வர முடியும்? அதனால மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்த நம்மால வந்து யூகிக்க முடியல அப்படின்னாக்கா, அவங்களா தன்னுடைய கற்பனையில வந்து அப்படி உருவானது தான் வந்து மத்த தெய்வ வழிபாடுகள்னா. இப்ப கல்ல வணங்குறாங்க. யாராச்சும் வந்து கல்லு தான் இது தெய்வம்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. கிடையாதுல்ல. அதே மாரி வந்து அல்லாஹ் சொல்றான், "என்ன மாரி எதுவுமே கிடையாது. உன்னால சிந்திக்க கூட முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு வந்து அல்லாஹ் சொல்றான். ஸோ அல்லாஹ் வந்து ஒரு சூப்பர்மேன் கிடையாது. அவன் ஒரு எனர்ஜி கிடையாது. அவன் ஒரு பருப்பொருளும் கிடையாது. அவன் இந்த பேரண்டத்தில் ஒரு பகுதியும் கிடையாது. அவன் முற்றிலும் தனித்துவமானவன். அப்போ அல்லாஹ்வை நம்புறது லாஜிக்கலி கரெக்ட். கரெக்ட். இஸ்லாம் எதையும் குருட்டுத்தனமா நம்ப சொல்லல. அது சிந்திக்க சொல்லுது. ஒண்ணு எதுவுமே இல்லாதலேருந்து எல்லாம் தானா வந்திருக்கணும். இல்லன்னா படைக்கப்படாத படைத்தவனை எல்லாம் சார்ந்து ஒண்ணு இருக்கணும். இதுல 2வது விஷயம் தான் வந்து அறிவுக்கு ரொம்ப பொருத்தமானது. ஆனா நம்மால அல்லாஹ்வை முழுசா புரிஞ்சுக்க முடியுமா பாப்பா? கண்டிப்பா முடியாது ஹைரா. இங்க வந்து நாம மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணி, நாம பணிவோட நடந்துக்க வந்து இஸ்லாம் வந்து சொல்லிக் குடுக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா தாஹால 20வது அத்தியாயம் 110வது வசனத்துல சொல்றான், "வலா யுஹீதூன பிஹி இல்மா." அவர்கள் தங்கள் அறிவால் அவனை முழுமையாக சூழ முடியாது. நம்ம அறிவைக் கொண்டு அல்லாஹ் இப்படி இருப்பான், அல்லாஹ் அப்படி இருப்பான், அல்லாஹ் இப்படி இருப்பான் எப்படி சிந்திச்சாலும் நம்மால அல்லாஹ்வை உருவகப்படுத்தவே முடியாது. அல்லாஹ் இப்படித்தான் இருப்பான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம். நாம அல்லாஹ்வுடைய படைப்புல வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு 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 விஷயம் நாம. நம்மால எப்படி படைச்சவன வந்து அறிஞ்சுக்க முடியும்? அப்ப இத வந்து நாம எப்படி எடுத்துக்கணும்னாக்கா, அல்லாஹ் இருக்கிறான்னு நமக்கு தெரியும். அவனுடைய பண்புகள்னா நமக்கு தெரியும். அஸ்மாவுல் ஹுஸ்னா படிக்கிறோம்ல, அல்லாஹுடைய எல்லா பண்புகளையும் வச்சு அவனுடைய பெயர்கள் வந்து வருதுல்ல, அது கூட தெரியும். ஆனா ரியாலிட்டி என்னன்னா, நம்மால முழுசா அல்லாஹ் யாருன்னு சொல்லிட்டு கிரகிச்சிக்க முடியாது.
உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு கடல் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். கடல்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா அந்த கடலோட முழு ஆழமும் அந்த பிஞ்சு குழந்தைக்கு புரிய வைக்க முடியுமா உன்னால? அதே மாரி தான் இதுவும். அப்போ யாராவது மனசுல இந்த கேள்வி வந்தா அவங்க என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அறிவுரை சொல்லியிருக்காங்கனாக்கா, இப்படி முடிவே இல்லாத கேள்விகள் மனுஷன வந்து அலைக்கழிக்கும்போது, அல்லாஹ்வ வந்து நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்த கைவிட்டுறணும். ஏன்னா, அந்த கேள்வியோட நோக்கம் தெளிவடைகிறது கிடையாது. அதுக்கு மேலும் மேலும் குழப்பம் தான் வந்து வந்து சேரும். ஸோ நம்பிக்கையும், அறிவும் ஒண்ணா சேர்ந்து பயணிக்கணும். ஆனா எல்லையே இல்லாம தர்க்கம் பண்றது மன அழுத்தத்த தான் வந்து தரும். அப்போ முடிவு என்னன்னா, அல்லாஹ் படைக்கப்பட்டவன் அல்ல. அவன்தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையான தொடக்கம். சரியா சொன்ன. நாம இவ்வளோ நேரம் இத பத்தி தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். எல்லாமே அல்லாவை சார்ந்து இருக்குது. ஆனா அல்லாஹ் எதையும் சார்ந்து இருக்கல. இப்போ அல்லாஹ் பத்தின கற்பனை இன்னும் பெருசா தெரியும் பாப்பா. அந்த உணர்வு தான் வந்து தௌஹீத். அதாவது இறை ஒருமைப்பாட்டோட தொடக்கம். இது ஹைரா. இஸ்லாத்தை ஆரம்பத்திலிருந்து கற்கும் என்னோட பயணம் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.